大家好，我叫 பிரேம்நாத். வணக்கம், நான் பிரேம்நாத். இது HSK 1 தேர்விற்கான HSK 1 தேர்விற்கான 11 அடிப்படை பாடங்கள். அந்த 11 அடிப்படை பாடங்களில் இது முதல் பாடம். 11 பாடங்களையும் நீங்கள் பார்க்கணும்னா இந்த காணொளியோட டெஸ்கிரிப்ஷன் போங்க. இந்த காணொளியோட விளக்கப்பெட்டி இந்த காணொளியோட விளக்கப்பெட்டி போங்க. அந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 11 காணொளிகளுக்கான அந்த இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்க் கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். அப்படி கிடைக்கலன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் அதற்கான இணைப்பை கொடுக்குறேன். 11 பாடங்களை பார்ப்பதற்கான இணைப்பை கொடுக்குறேன். மேலும் நீங்கள் சீன மொழியை முறையாக நிறைய கற்றுக்கணுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு இணையம் மூலமாக, அதாவது ஆன்லைன் மூலமாக நான் உங்களுக்கு சீன மொழியை கற்றுக் கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம முதல் பாடத்தை பார்க்கலாம். இந்த பாடத்தினுடைய பெயர் நீ ஹாவ். நீ ஹாவ் இதுதான் இந்த பாடத்தினுடைய பெயர். நீ ஹாவ் அப்படின்னா என்ன அப்படின்னா வணக்கம் என்று பொருள். நீ ஹாவ் அப்படின்னா வணக்கம்னு பொருள். ஆனால் நம்ம அதை மொழி பெயர்த்தோம் அப்படின்னா நீ, அதாவது அந்த பாடத்தில் இருக்கிற முதல் சொல் பாருங்கள், நீ அப்படின்னா தமிழில் நம்ம நீன்னு சொல்லுவோம்ல, அதுதான் பாருங்கள். தமிழில் இருக்கிறது அப்படியே சீன மொழியில் இருக்குது பாருங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியுமே தமிழ்லேருந்து போனது தான். சரி, நீ அப்படின்னா தமிழில் நீ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஹாவ். ஹாவ் அப்படின்ட்டுருக்கு. அப்படின்னா என்ன பொருள்னா ஆங்கிலத்தில் குட் அப்படின்னு சொல்லுவோம்ல, குட். தமிழில் நல்லது, நன்று அப்படின்னு பொருள் வரும். நீ நன்று இல்லை நீ நல்லது அப்படின்னு பொருள் வரும். நீ ஹாவ். ஆனால் இது எப்படி எடுத்துப்பாங்கன்னா வணக்கம் அப்படின்னு எடுத்துப்பாங்க. சரிங்களா? நீ ஹாவ் வணக்கம். சரி, இப்போது இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிற வாக்கியங்களில் உள்ள சொற்களை பார்க்கலாம். முக்கியமான சொற்களை பார்க்கலாம். இது ஒரு சின்ன பாடம் தான். இருக்கிறக்க தான், அதாவது ஒவ்வொரு பாடம் நம்ம கடக்க தான் வாக்கியங்கள் அதிகமாகும். சரிங்களா? இது முதல் பாடம்ன்றதால ஓரளவுக்கு கொஞ்சம் தான் நம்ம இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் படித்தாலும் அதை நம்ம சரியாக படிச்சுப்போம். சரிங்களா? சரி, முதல்ல பாருங்கள், நான் ஒரு சில சொற்களை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பாடத்தில் இருக்க சொற்களை கவனிங்க. முதல் சொல் நீ. நீ. இரண்டாவது சொல் ஹாவ். ஹாவ். அடுத்த சொல் லாவ் ஷி. லாவ் ஷி. லாவ் ஷி. லாவ் ஷி அப்படின்னா ஆசிரியர் இல்லை ஆசிரியை. சரிங்களா? லாவ் ஷி. அடுத்தது ஜாய் ஜியன். ஜாய் 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 ஜியன். ஜாய் ஜியன். ஜாய் ஜியன் அப்படின்னா சென்று வருகிறேன், குட் பை அப்படின்னு பொருள். ஜாய் ஜியன். ஜாய் ஜியன். சரி, இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம். என்னென்ன கற்றுக்கிட்டோம்? நீ, ஹாவ், லாவ் ஷி, ஜாய் ஜியன். இந்த 4 சொற்களையும் கற்றுக்கிட்டோம். சரி, இப்போது நான் காட்டுற இந்த படத்தை பாருங்கள். நாம் கற்றுக்கிட்ட இந்த சொற்களை இந்த உரையாடல்களில் இவங்க பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம கற்றுக்கிட்டோம், 4-5 சொற்கள் கற்றுக்கிட்டோம். அதுதான் இந்த உரையாடலில் இருக்கும். கவனிங்க. இப்போ பாருங்கள், இதில் ஒரு மாணவனையும் ஒரு மாணவியும் பார்க்குறீங்க. இந்த மாணவனும் மாணவியும் வகுப்பறைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலையில் இருவரும் வணக்கம் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அந்த வணக்கம் எப்படி சொல்லிக்கிறாங்க பாருங்கள். அந்த மாணவர் மாணவியை பார்த்து சொல்கிறாரு, நீ ஹாவ் அப்படின்னு சொல்கிறார். உடனே மாணவி சொல்கிறாங்க திரும்ப மாணவனை பார்த்து, நீ ஹாவ். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு இந்த உரையாடல். சின்ன உரையாடல் தான், பெரிய உரையாடலாம் இல்லை. வணக்கம் சொல்லிவிட்டு வகுப்பறைக்குள்ளே போகிறாங்க. முதல்ல அந்த மாணவர் உள்ளே போகிறாரு. ஆசிரியை பார்க்குறாங்க. இந்த படத்தை பாருங்கள். ஆசிரியை பார்க்குறாங்க. அந்த மாணவர் ஆசிரியையை பார்க்குறாங்க. அந்த மாணவர் என்ன சொல்கிறாருன்னா வணக்கம் சொல்கிறார் ஆசிரியை பார்த்து. எப்படி சொல்கிறாரு? லாவ் ஷி ஹாவ். லாவ் ஷி ஹாவ். லாவ் ஷி ஹாவ். லாவ் ஷி ஹாவ். உடனே அந்த ஆசிரியை அந்த மாணவனை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க. நீ ஹாவ். நீ ஹாவ். அப்புறம்
முடிஞ்சிடுச்சு, பள்ளிக்கூடம் முடிஞ்சிடுச்சு. வகுப்பறை விட்டு மாணவி வெளியில் போகிறாங்க. அந்த அந்த மாணவன் அதான் அவங்களுடைய தோழனை பார்த்து சென்று வருகிறேன், குட் பைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா கவனிங்க. ஜாய் ஜியன், ஜாய் 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 ஜியன், ஜாய் ஜியன். உடனே அந்த மாணவரும் சொல்கிறாரு சென்று வா அப்படின்னு. அதுக்கும் ஜாய் ஜியன், ஜாய் ஜியன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? மேலும் இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஷூ 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 அப்படின்னா இலக்கங்கள், அதாவது எண்கள், நம்பர்ஸ். ஈ தாவ் ஷி, ஈ தாவ் ஷி, 1 முதல் 10 வரை. அதான் நான் சீன மொழியில் சொன்னேன். ஈ தாவ் ஷி. சரி, பார்க்கலாமா? கவனிங்க. ஈ ஆர் சான் சி ஓ லியோ சி பா ஜியோ ஷி. சரி, இதோடு இந்த பாடம் முடியுது. இந்த பாடத்தை மீண்டும் மீண்டும் முடிந்த அளவுக்கு கேளுங்க. நேரம் இருக்கும்போது தான் கேளுங்க. நாளைக்கு 2வது பாடம் சொல்லித்தரேன். ஒவ்வொரு பாடத்தையும் பல முறை கேட்டு பயிற்சி செய்த பிறகு 2வது பாடம், அதாவது அடுத்தடுத்த பாடத்துக்கு வாங்க. ஒரு பாடத்தை ஒழுங்காக பயிற்சி செய்யாமல் அடுத்த பாடத்துக்கு வராதீங்க. சரிங்களா? நன்றி. நாளை சந்திப்போம்.